ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. ஜிபேல முதற்கொண்டு பிளாக் பண்ணி வைப்பாங்க சார். இந்த பசங்க வந்து மிட் நைட் ஆனாலே செல்லும் உன்னை பார்க்கணும் போல இருக்க சொல்ல வீடியோ கால் வரியா. இந்த தலைமுறை காதலில் யார் பெஸ்ட், பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்? சபாஷ், சரியான போட். அவங்க பண்ற கோவத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். கிழிச்சனி எவ்வளவு கோவப்பட்டாலும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிப்போம். நாங்க கோவப்பட்டா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. வாட் டு யூ மீன்? சாரி கேட்கறதே ஃபர்ஸ்ட் நாங்க தான். அவங்க கிட்ட இருந்து சாரிங்கிறது வராது. நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாரிங்கிறதே சொல்லுவோம். சாரி 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 சார் அவங்க வந்து சொன்னாங்க நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், கோவப்பட்டாலும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். கோவப்படுத்துறதே அவங்க தான் சார். நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ how are you I am fine. ஈஸியா ட்ரிகர் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம அதுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்போ என்னடா நடந்துச்சு, இப்போ ஒரு சண்டை நடந்துச்சா, சண்டை போடுறியா அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காம அது நமக்கு இன்னும் கொஞ்சம் தான் சார் கோவம் வரும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். பொதுவா என்னன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுடால் மட்டும் தான் சார், செய்கையில ஒண்ணுமே இருக்காது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றது நாங்க தான் சார். தெரியாத சமையல கூட யூடியூப் பார்த்து எது பார்த்தோம் நாங்க வந்து அவங்களுக்காக கத்துப்போம். நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற, நிக்கிதா பீ மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து. ஆனா அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட, அவுட்புட் சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. பசங்களை வந்து 2 விதமா பிரிக்கலாம் சார். அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வேற மாதிரி ஆயிருவாங்க. I don't care. சாரி கேட்குறாங்க, ஆனால் அது வந்து அந்த பிரச்சனையை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு முழுசா அவங்க மனசார கேட்கறது இல்லை சார். ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. அவங்க மனசார கேக்குறாங்களா இல்ல உதட்டு வழியா கேக்குறாங்களா விட்டுருங்க. நம்ம சாரியே கேக்குறது இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இப்போ எங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னா நாங்க கண்டிப்பா கேர்ள்ஸ் வந்து சாரி கண்டிப்பா கேட்போம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி பொண்ணுங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பிளாக் லிஸ்ட். என்னடா சொல்ற? இவங்க கிட்ட நம்ம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? சண்டை வந்துட்டா பிளாக் பண்றதுல இங்க எத்தனை பேர் முதல்ல? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஜிபேல முதற்கொண்டு பிளாக் பண்ணி வைப்பாங்க சார். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. பசங்க தான் சார் லவ்ல அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்றதுனா பசங்க தான் சார். இது ஆக்சன் மேடம். லவ் பண்றதுக்கு முன்னாடியுமே அவனோட லைஃப் அப்படியே தான் சார் இருக்கும். அவனோட ஆட்டிடியூடு, கோவம், அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, டேய் என்னடா முடி வெட்டிருக்க, நல்லா முடி வெட்டிட்டு போடா அப்படின்வாங்க. அவன் கேட்கவே மாட்டான். லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவாடா. உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கும். நம்ம அம்மா சொல்லுவாங்க, டேய் அவன் கூட சேராதடா, வேணாடா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொல்லுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக எல்லா சாக்ரிஃபைஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் சார். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. அந்த பொண்ணு சொல்லும், டேய் நீ இப்படி முடி வெட்டா, என்னடா முடி வெட்டிக்கனா, அடுத்த நாள் போய் சலூன் கடையில நிப்பான். 12 மணி கூட வெட்டிட்டு போய் அடுத்த நாள் ஆளை போய் பாப்பான். அசிங்கம் அல்லவருக்கு. டேய் இந்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணடா மச்சான், இல்ல மச்சான் ஆளு கோச்சுக்குவா, நீ வராத. எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா பார். அத உன்னை பைக்ல ஏத்துறாலே கத்துறா அப்படின்ட்டு அம்மா சொல்லாத, அம்மா பேச கேட்காத அவர் பேச கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான் சார். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா. பேச சொன்னா 10 மணிக்கு மேல பேச சொன்னா, இல்ல எங்க அப்பா வீரப்பன் வந்துட்டாரு, நீ போனை கட் பண்ணு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நம்ம பையன் மொட்டை மாடியில கொசு கடியில இருந்து பேசிக்கிட்டு இருப்பான் சார். டவர் கிடைக்கலன்னு சொல்லி டேங்க் மேல ஏறிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. சோ இப்போ நீங்க இப்போ இவங்களை காம்ப்ளிமெண்ட் ஒரு கவிதை ஒன்னு சொல்றீங்க. ஆகா. ஃபர்ஸ்ட் ஆல் தேர்ட் கை லைக் பார்க்க ஜிம் பாடி மாதிரி கொஞ்சம் ஃபிட்டா அழகா இருக்காங்க. இஸ் இட் இவங்களை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களை பார்த்த உடனே தோணுச்சா? பெண்ணின் வெளிகளுக்கு இவ்வளவு பலமா, பகைத்தேன் என் கனவு தேவதையை. நீங்க சொல்ற கவிதை அவங்க வெக்கப்படணும். வெக்கப்படுங்கம்மா. சரி ஓகே, வேற தலைவா அங்க வெக்கப்பட்டு நீங்க வெக்கப்பட்டிருக்கீங்க. ஏ பெண்ணே, உன் காந்த கண்களை முதல் முறை பார்க்கையில் என் மனதை தொலைத்தேன். மறுமுறை பார்க்கையில் காதலில் விழுந்தேன். நீயும் நானும் மெய் மறந்து காந்த கண்களால் பேசுகையில் என்ன சொல்ற கிளம்புங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. இருங்க சொல்லிடுறேன். இந்த உலகையே மறந்தேன். உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? வந்ததுல இருந்து எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. தெரியுது, நீ மூடு.
உண்மையிலே உண்மை சொன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் இல்ல யாரோ எனக்கு தெரியும், நீ எல்லாத்துக்கும் விட்டு போடுறது தெரியும். உன் விழிகளில் நான் விழுந்தேன், என் விழிகளில் நீ விழுவாய் என்று ஏங்கினேன் விழுந்தாங்களா இல்லையான்றதை அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. அவங்களோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த இப்படி மாதிரி பண்ணாங்க, அது ஒரு மாதிரி வேவரியா நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு இதாமா பிடிக்குது. கருமுகில் போல் திகழும் நிதனின் சிகைக்கு ஈழாகுமா பட்டுச்சரிகை. உங்க ஹேரை விட அந்த பட்டோட நூலு குவாலிட்டி கம்மிங்கிற மாதிரி. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. நித்தம் உன் நினைவுகளுடன் வாழும் சித்தத்திற்கு தெரியுமா முத்தத்தின் மருத்துவம் என்னவென்று. என்னது பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு வானம் கெட்ட ஒயிட்ல இருக்காங்களா அவங்க? அவங்க வரும்போது பார்த்தேன், அவங்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. சோ ஸ்வீட், சோ நைஸ், சோ கியூட். நறுமணமிக்க சென்ட்டுகளை அவள் பயன்படுத்துவதே இல்லை. அவள் மேல் பட்டவுடன் சென்ட்டுக்கு நறுமணம் வந்துவிட்டது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அடுத்து அவங்க பக்கத்துல இருக்கவங்க, ஏய் என்ன லைனா வர? பெரிய விஷயம். அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. வாவ், நைஸ் ஸ்மைல். அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. நான் சாகக்கூடாது என்பதற்காகவே அவள் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. இது எப்படி இருக்கு? முத வார்த்தை ஜம்பிள் பிடி அடுத்து போடுற, அடுத்து போட்டு முதல்ல போடுற. இதேதான் எல்லா கவிதையும் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா கட்டுப்பிட்டா. அதே மாதிரி இன்னொன்னு வச்சிருக்கேன் அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவள் ஒன்றும் தேவதையை போலெல்லாம் இல்லை, தேவதைகள் தான் அவளை போல இருக்கிறார்கள். நாங்க எது பெண்கள் பண்ற கிரிஞ்சா இருக்கு சார்? இந்த ஜெனிலியா நினைச்சிட்டு ஓவரா இந்த மாதிரி பண்றது. வாட் யூ மீன்? திரும்ப காட்ட, திரும்ப. ஓ மை காட். அப்புறம் அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா பக்கத்துல வந்துட்டு ஏய் பேபி அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்றதுல ஓவர் கிரிஞ்சா தெரியும் சார். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா செல்லம் மிஸ் யூ செல்லம். எடுத்தோடனே பொண்ணுங்க வந்து மிஸ் யூ செல்லம் அப்படின்லாம் சொல்ல மாட்டா. பசங்க வந்து மிட் நைட் ஆனாலே செல்லம் உன்னை பார்க்கணும் போல இருக்க சொல்ல, வீடியோ கால் வரியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. செல்லம் மிஸ் யூ செல்லம், லவ் யூ செல்லம் அப்படின்னு பசங்க தான் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல மிட் நைட் ஆனாலே பசங்களுக்கு கொஞ்சம் ஊசு டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. நல்ல குச்சு குச்சு குச்சுன்னு இருக்கும் சார் அவங்களுக்கு. பிரேக்கப்புக்கு பசங்க சொல்லக்கூடிய சில்லி ரீசன்ஸ் என்ன? நான் வந்து உனக்கு நல்லவனா இருக்க மாட்டேன், நீ என்ன ரொம்ப லவ் பண்ற, நீ என்ன ரொம்ப கேர் பண்ற, அதுவே வந்து எனக்கு பாரமாகுது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்றாங்க. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். நீங்க ரொம்ப பூமரா இருக்கீங்க, நமக்கு உள்ள செட் ஆகாது, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். பரவாயில்ல, ஆமா பரவாயில்ல, வா. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நீ அந்த மாதிரி ஒரு பையனா? போயிட்டா.